அவர் வந்துட்டு யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல சூஸ் பண்ணி கொடுத்துருவாராங்க. டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காராம். காரணம் என்னன்னா, யாரெல்லாம் கை நாட்டு வச்சிருக்காங்க, அதாவது தந்தையாருடைய கையொப்பம் சைன் இருக்கணும் இல்லையா, அந்த இடத்துல கை நாட்டு யார் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் டிக் பண்ணி கொடுத்துட்டு இவங்களுக்கு எல்லாம் சீட்டை கொடுன்னு போயிட்டே இருப்பாராம். என்ன ஒரு அறிவு பாருங்க. அப்ப படிக்காத ஒரு நபர் அவங்க வீட்டுல இருந்து ஒரு பட்டதாரி வரணும் அப்படின்ற ஒரு நோக்கம். நேருவே ஏதோ ஒரு விஷயத்துல குழப்பமா இருந்தப்போ இவர் போயிட்டு ஆலோசனை சொல்ல போயிருக்காரு. அவர் முகத்தை கூட நேரெடுத்து பார்க்காம, உனக்கு என்னையா தெரியும், நான் எத்தனை நாட்டை பார்த்திருக்கேன், எத்தனை அரசியல படிச்சிருக்கேன், நானு எனக்கு என்ன எல்லாம் தெரியும், எத்தனை புரட்சியை படிச்சிருக்கேன், என்னை விட பெரிய படித்தவனா, அறிவாளியா, 6வதுக்கு மேல நீ தாண்டல, நீ எப்படி எனக்கு புத்தி சொல்ற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அமைதியா இருந்திருக்காரு. இவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்றேன் நீங்க செஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்யூஷன் கொடுத்திருக்காரு. அது பெஸ்டா இருந்து